இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த அம்மன் வந்து இல்லாத இந்துக்கள் வீடே இருக்காது. எல்லா இந்துக்கள் வீட்லேயும் இந்த அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கோவிலுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் வந்துட முடியாது. 7 வருஷமாக நான் இந்த ஊரில் இருக்கிறேன். இப்போ தான் நான் மொதல் டைம் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அம்மன் எங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் இந்த அம்மனை கும்பிட்றது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் பாருங்கள். காமாட்சி விளக்கு கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அந்த விளக்கில் இந்த காமாட்சி அம்மனோட படம் தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு நாங்கள் தப்பான நேரத்தில் சரியாக வந்து நின்னோம். அதாவது 12 to 4 இந்த 4 மணி நேரம் இந்த நடை சாத்தி வச்சுருப்பாங்க. நாங்கள் கரெக்டாக வந்து நிற்கும் போது மணி 12. இந்த கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் டைமிங்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவிலில் அதிகமாக கூட்டம் இருக்காது அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களோட ஆந்திரா மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு போக வட மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. வெளிநாட்டுக்காரங்க கூட ஒரு சில பேரை பார்க்க முடிஞ்சுது. காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் தப்பான நேரத்தில் வந்ததுனால எங்களால் எந்த கோவிலுக்குமே போக முடியல. ஏன்னா எல்லா கோவிலுமே 12 to 4 அந்த டைமில் வந்து நடை சாத்தி வச்சுருந்தாங்க. குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ நேரம் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்கள் கோவிலுக்கே போகாமல் அப்படி சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவிலில் வளாகமே அவ்வளோ நீட்டாக அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் இந்த கோவிலுக்கு இன்னொரு முறை வருவோம்.